ஏற்கனவே சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் பேசினதே சர்ச்சையை கிளப்பியிருக்குது. இப்போ திவ்யா சத்யராஜுக்கு ஆதரவா தந்தை சத்யராஜ் என்ன பண்றாரு, என்னுடைய மகள் சொன்னதுக்கு நான் ஒத்து போறேன், என் மகளோட விருப்பம் எதா இருந்தாலும் நான் மகளுக்கு திருமண வாழ்க்கையை இழிவுபடுத்தி பேசிய சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் கோபத்துடன் கொந்தளித்த தமிழ்நாட்டு மக்கள். தன் மகளை காப்பாத்த வீடியோ வெளியிட்ட சத்யராஜ். இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜோசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் என்ன பண்ணாங்கன்னா, ரீசெண்டா ஏப்ரல் 2026 சரியா ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசியிருக்காங்க. அது என்ன ஆயிட்டு சர்ச்சையாக ஆரம்பிச்சிட்டு. அப்படி சர்ச்சையாக வகையில அப்படி என்னதான் பேசியிருந்தாங்க திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருமணம் அவசியமே இல்லை, அதாவது திருமணத்துக்கு பண்ற சம்பிரதாயம், அப்புறம் தாலி மோதிரம் இதெல்லாம் அவசியமே கிடையாது, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கல்யாணம் தேவையில்லை, அதாவது திருமணம் பண்ணா மட்டும்தான் குழந்தை பெற்றுக்க முடியுமா, ஏன் திருமணம் பண்ணாமலே குழந்தை பெற்றுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவருடைய மகளை நல்லாவே வளர்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவர் இணைந்து வாழ ஒரே வீட்டில் வசிக்கிறதுக்கு தேவையில்லை, அதாவது அவரொரு வீட்டில் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவாகவே திருமணமானா ஒரு வீட்டில் தான் வசிப்பாங்க. இதில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க அதாவது பையன் அவங்க வீட்டிலே இருக்கட்டு, பொண்ணு அவங்க வீட்டிலே இருக்கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அடுத்ததான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனது தந்தை சத்யராஜ் அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, அதனால எனக்கு ஜாதகம் எழுதலை, நான் இதை பெருமையாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா சத்யராஜ் சொல்லியிருக்கிறாங்க. சரி, திவ்யா சத்யராஜ் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்களே, இதுக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் எந்த மாதிரி ரியாக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆதரவாக பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒரு பெண்ணு தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து ரொம்ப துணிச்சலாக கெத்தாக பேசியிருக்காங்க. இப்படி தான் அவங்க இருக்கணும், எல்லா பெண்களும் இவங்கள பார்த்து தான் இது பண்ணணும், அவ்வளோ கெத்தாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆதரவாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் பண்ணாமல் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும், இது தமிழ்நாடு கலாச்சார கட்டமைப்புக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மக்கள் கொந்தளிக்கிறது ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு கலாச்சாரம் கோட்பாடு எல்லாமே இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் உண்டு. எல்லாம் இப்படி மற்றபடி ரூல்ஸே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மொத்தமாக சீரழிஞ்சு சின்ன பின்னமாக ஆயிரும் சரியா. அதனால தான் இன்னொரு பக்கம் எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிச்சதை பார்த்து திவ்யா சத்யராஜ் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி அளித்தேன், என் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதை நான் ரசித்தேன், ஆனா சில சமயங்கள்ல சிறு படத்தில் பயன்படுத்தப்படும் தலைப்புகள் நான் உண்மையில் சொன்னதன் அர்த்தத்தை மாற்றி விடுகின்றன அப்படிங்கிற மாதிரியும் நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு, நான் பிறரை எடை போடும் குணம் கொண்டவன் அல்ல, நான் மதம், திருமணம் அல்லது ஜாதகம் ஆகியவற்றின் நம்பிக்கை கொண்டவன் அல்ல, ஒருவர் தனியாக இருந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அது அவருடைய விருப்பம், உறவினர்கள் மற்றும் சமூகத்தின் விமர்சனங்களுக்கு ஆளாக்காமல் அவர்களின் விருப்பப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பமாக நாங்கள் வேற்றுமையுடன் கூடிய ஒற்றுமையில் நம்பிக்கை கொண்டுள்ளோம், நமது வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்வோம், ஒருவரை ஒருவர் கொண்டாடுவோம், நிபந்தனையற்ற அன்பை பரப்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கையிலையும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தனியாக இருந்து குழந்தை பெற்றுக்க விரும்பினா அது அவங்களுடைய விருப்பம் சரியா, தனிப்பட்ட வாழ்க்கை, அதாவது எந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவங்க இந்த அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறம் மக்கள் நிற்காம விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க சரியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ்
தன்னுடைய மகளை காப்பாத்துறதுக்கு அவர் ஒரு வீடியோ இன்னைக்கு வெளியிட்டு அதுல பேசி சொல்லியிருந்தாரு தான் மகளுக்கு ஆதரவா. அப்படி என்னதான் அதுல சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, என்னுடைய மகள் திருமணத்தை பற்றி, ஜாதி மதத்தை பற்றி ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதை பற்றி சிலர் ஆதரவா கருத்து தெரிவிச்சாங்க, சிலர் வந்து கருத்து தெரிவிச்சாங்க. அதை பத்தி என்னுடைய கருத்தும் கேட்டாங்க. அதுக்கு நான் கருத்து சொல்லியிருக்கேன். அதை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஒரு ப்ரவுட் பெரியாரிஸ்ட். எனக்கு சடங்குகள் பற்றி, சாதி மதத்தை பற்றி பெரிய உடன்பாடு இல்லை. திருமணம் என்பது ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் சம்பந்தப்பட்டது. திருமணம் செய்து கொள்வதும் விவாகரத்து பெறுவதும் தனியாகவே வாழ்வதும் அவரவர் விருப்பம். திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரு நபர் குழந்தையை பெற்றுக்கொள்ள விரும்பினால் கூட இன்றைய மருத்துவத்துறை வளர்ச்சியில் அதற்கான சாத்தியம் இருக்குது. அப்படி இருக்கையில் இது முழுக்க முழுக்க ஒரு தனிநபரின் விருப்பம். அந்த வகையில் என்னுடைய மகள் திவ்யாவின் கருத்தோடு நான் ஒத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஏற்கனவே சத்யராஜ் மகள் திவ்யா சத்யராஜ் பேசினதே சர்ச்சையை கிளப்பி இருக்குது. இப்போ திவ்யா சத்யராஜுக்கு ஆதரவா தந்தை சத்யராஜ் என்ன பண்றாரு, என்னுடைய மகள் சொன்னதுக்கு நான் ஒத்து போறேன், என் மகளோட விருப்பம், எதா இருந்தாலும் நான் மகளுக்கு கூட நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆதரவா பேசியிருக்கிறாரு. இந்த விஷயத்துல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா சத்யராஜ் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது. காலங்காலமாக தமிழர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய திருமண வாழ்க்கையை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது தமிழர்களுக்கு பொறுத்த வரைக்குமே திருமணம்னா என்னென்னா, 2 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து பண்ணுறது தான் அது திருமண பந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? அப்படி தமிழர்கள் மத்தியில் அவங்கள பார்க்கும்போது இவங்க சொன்ன விஷயம் ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். திவ்யா சத்யராஜ் இந்த மாதிரி சொன்னது சட்டப்படி சரியா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு சட்டத்துலேயும் இடம் இருக்குது. அதாவது திருமணம் பண்ணாமலேயே லிவிங் டுகெதரில் வாழ்ந்துக்கலாம், திருமணம் பண்ணாமலே குழந்தை பெற்றுக்கலாம், எல்லாமே சட்டத்தில் இருக்குது. அவங்க அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதனால திவ்யா சத்யராஜ் வந்து சொன்னது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்குன்னு ஒன்று இருக்குது. தமிழர்கள் வந்து காலங்காலமாக வந்து பாரம்பரிய முறையில் வந்து வந்துட்டு இருக்காங்க. அதை இவங்க வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி சொன்னதான் எல்லாத்துக்குமே தவறு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் திவ்யா சத்யராஜ் இந்த மாதிரி சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க.